மக்களே, நிறைய பேர் கேட்டிருந்த என்னோட குட்டியான ஆஃபீஸ் செட்டப் தான் பார்க்க போகிறோம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே கதை பேசலாமா? இது ப்ராப்பரான ஆஃபீஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்னோடய வீட்டில் முன்னாடி ஒரு குட்டியான ஒரு ஸ்டோர் ரூம் கம் ஸ்டடி ரூமை எனக்கு ஆஃபீஸ் ரூமாக கொடுத்தாங்க. அதில் எனக்கு பிடிச்ச ஃப்ரேம்ஸு அண்ட் மோட்டிவேஷ்னல் கோட்ஸு, அங்கங்கே ஃபோட்டோஸு, லைட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். யூஜி ஃபர்ஸ்ட் இயரில் வாங்கின லேப்டாப் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருக்கும். அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த டிவியை வந்து மானிட்டராக HDMI கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த கேபிள் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இந்த டிவியை தூக்கி ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். அண்ட் இந்த பாட்டில் ரொம்ப வருட காலமாக அங்கேயே தான் இருக்குது. தண்ணியும் ஃபில் பண்ணல, கழுவ கூட இல்லை. அதனால் திரும்ப கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரூம் ஃபுல்லாக தொடச்சி முடிச்சுட்டு கீழே தொடச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு மேலெல்லாம் ஏறி துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இந்த கிளாக்கு பல வருடங்களாக வந்து அது ஓடவே இல்லை, ஆனால் அப்படியே இருக்குது, பேட்ரி கூட மாற்றாமல். ஸோ அதை எடுத்து பேட்ரி சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டேன். ஸோ மொத்தமாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் என்னோடய ஞான அறிவில் வந்துட்டு அந்த ஒற்றை எடுக்கிறதுலாம் ஞாபகம் வந்துச்சு. திரும்பியும் அந்த ஒற்றை எடுத்துட்டு திரும்பியும் முதலேருந்து தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்து ரொட்டீனாக மாறி மாறி பண்ணி ஃபைனலாக என்னோடய ஆஃபீஸ் ரூம் செட்டப் இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு நிறைய செலவு பண்ணல, ஒன்றுமே பண்ணல. அப்படி இருக்கிறத அரேஞ்ச் பண்ணி எதெல்லாம் வேணாமோ அதை எடுத்து வச்சேன், அவ்வளோதான் விஷயம். வேறு எதுவுமே புதுசாக ஆட் பண்ணல. இதெல்லாம் ஒரு செட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது. எனக்கு இங்கே இருந்தால் ஒர்க் பண்ணுற ஒரு மோட்டிவேஷன் வரும். அதனால் வந்துட்டு இந்த இடத்த இப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஒரு குட்டியான ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அதில் வந்து க்ரியேட்டிவாக அட்லீஸ்ட் ஒர்க்காவது பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது மாதிரி வேறு என்ன vlogலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Stay tuned and subscribe to RS Lifestyle for more such contents.